வணக்கம். விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழினியன், விராலிமலை சட்டமன்ற தொகுதியினுடைய தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர். கடந்த ஒரு 15 - 20 நாட்களாக தொகுதி முழுக்க சென்று எல்லா கிராமங்களிலும் மக்களை சந்தித்து வருகிறோம். எல்லாருமே உற்சாகமா தலைவர் தளபதி தான் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா வரணும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல மக்கள் வெளிப்போட சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோல வந்திருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, 10 ஆண்டு காலம் 2011 இருந்து 21 வரைக்கும் அதிமுக ஆட்சி இருந்தது. அதிமுக ஆட்சியில நம்முடைய விராலிமலை தொகுதி மொத்த தமிழ்நாடும் சரி, விராலிமலை தொகுதியும் சரி பெருசா எந்த வளர்ச்சியையும் அடையல. ஆனா கடந்த 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 5 ஆண்டுகள்ல நிறைய திட்டங்களை சாத்தியப்படுத்தியிருக்கோம். அதுல குறிப்பா எல்லா குடும்பங்களும் பலனடைஞ்சிருக்கக்கூடிய சில திட்டங்களை நான் உங்களை ஞாபகத்துக்கு கொண்டுட்டு வரேன். நம்ம ஆட்சிக்கு வர்ற காலத்துல கொரோனா பயங்கரமா இருந்தது. அந்த கொரோனா காலகட்டத்துல குடும்பத்தை நடத்துறதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டப்படுற சூழல் இருந்தப்ப 2000 2 மாதமா நமக்கு ரேஷன் கடைகள்ல தளபதி ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா விடியல் பயண திட்டம்னு கொண்டுட்டு வந்து இன்னைக்கு கையில ஒரு 10 ரூபாய் இல்லாம நம்ம புதுக்கோட்டை போகணும்னாலும், இழுப்பூர் போகணும்னாலும், விராலிமலை போகணும்னாலும், எங்க போகணும்னாலும் நகர பேருந்துகள்ல தாய்மார்கள், பெண்கள், வேலைக்கு போறவங்க, கல்லூரி மாணவிகள் இவங்க எல்லாருமே இலவச விடியல் பயண திட்டத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மகளிர் மேம்பாட்டுல மிகப்பெரிய உதவியா இருக்குன்னா யாராலையும் அதை மறுக்க முடியாது. உள்ளபடியே இன்னைக்கு 1,32,00,000 குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். காலை உணவு திட்டம், குழந்தைங்க சாப்பிடலன்னா அந்த குழந்தைங்களோட பசிய அவங்க அம்மாவுக்கு தான் தெரியும், பிள்ளைங்க பசியோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா முதல் முறையா உலகத்திலேயே ஒரு தலைவன் தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த தலைவனுடைய அந்த மகத்தான செயலால இன்னைக்கு சுமார் 16 லட்சம் பிஞ்சு குழந்தைகள் காலை உணவு திட்டத்துல பசியாறிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா யாராலையும் மறுக்க முடியாது. உள்ளபடியே 12வது முடிச்ச உடனே பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிக்க வைக்கிறதுக்கு காசு இல்ல, வருமானம் இல்ல, சிரமப்படுறாங்க, பிள்ளைங்களை கட்டி கொடுத்துருவோம்னு நினைச்ச பெற்றோர்களுக்கு மத்தியில உங்க பிள்ளைங்களை நானே படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு புதுமை பெண் திட்டத்துல அந்த குழந்தைங்க அந்த கல்லூரி மாணவிகள் படிக்க ஆரம்பிக்கிற முதல் மாசத்துல இருந்து படிச்சு முடிக்கிற வரைக்கும் மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாரு நம்முடைய தலைவர். அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டத்துல கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில யாருமே மறந்திருக்க முடியாது, கூட்டுறவு வங்கிகள்ல 5 பவுனுக்கு உட்பட்ட நகைகளை அடகு வச்சு நாம கை செலவுக்கு பணம் வாங்கணும். ஆனா நாம பணம் திருப்பி கொடுக்காமையே அந்த கடனை தள்ளுபடி செஞ்சு நம்ம எல்லாருக்கும் நகையை கொடுத்தார் நம்முடைய தலைவர். இதையெல்லாம் தாண்டி சொல்லணும் அப்படின்னா, முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை 1500 கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம கேட்காமையே இப்போ ஒரு 5000 ரூபாய் நம்ம எல்லாருக்கும் கோடைக்கால நிவாரண நிதியா 2000, 3000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகையும் சேர்த்து 5000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்தாரு. பொங்கல் பரிசா 3000 ரூபாய் கொடுத்தாரு. இப்படி நம்ம கேட்டும் கேட்காமலும் நிறைய செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் நம்மளுடைய இழுப்பூருக்கும் அன்னவாசல் பகுதிக்கும் வந்து 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து மக்களை எல்லாம் சந்தித்து உதயசூரியன் சின்னத்துல வாக்குகள் சேகரித்திருக்காங்க. 2026 மீண்டும் 2வது முறையாக ஆட்சி அமைக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதும் உடனடியாக கலைஞர் மகளிர் உரிமை தொகையிலே 1000 வாங்கி கொண்டிருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு தொடர்ந்து 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. காலை உணவு திட்டத்துல 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருந்த காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தி வழங்கப்படுகிறது. 8ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவிகள் அந்த காலை உணவு திட்டத்திலே கிட்டத்தட்ட 20 லட்சம் மாணவர்கள் பலன் பெறவிருக்கிறார்கள். அதை தாண்டி கல்லூரி மாணவிகள் அந்த புதுமை பெண் திட்டத்துல 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். அது இனிமேல் 1500 ரூபாயாகவும், அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டத்துல கல்லூரி மாணவர்கள் 1000 வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன், அது 1500 ரூபாயாகவும், மாற்றுத்திறனாளிகளுடைய உதவித்தொகை ரூபாய் 2500 ஓஏபி எனப்படுகிற முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்பட இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி ஒரு அற்புதமான விஷயம், 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் ஒவ்வொரு வீடுகளுக்கும் தேடி வரவிருக்கிறது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்களை நம்ம பிடிச்ச கடையில பிடிச்ச பிராண்ட்ல நம்ம வாங்கிக்கலாம்னு தலைவர் சொல்றார். நீங்க எல்லாருமே கேட்கலாம், எல்லாருக்குமே ஃப்ரிட்ஜாவோ இல்ல டிவியாவோ கொடுக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரிட்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில வீடுகள்ல ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், சில பேருக்கு அந்த ஃப்ரிட்ஜ் தேவைப்படாம கூட இருக்கலாம். உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அந்த பொருளை வாங்கிக்குங்கன்னு சொல்றதுக்கு தான் இந்த கூப்பன். பணமா கொடுத்துடலாமேன்னு நீங்க கேட்கலாம். 5000 ரூபாய் அள்ளி கொடுத்த தங்க தலைவருக்கு 8000 ரூபாய் கொடுக்கறது ஒரு பெரிய சிரமமான விஷயம் இல்ல. பணமா கொடுத்தா செலவு பண்ணிடுவோங்கிறதுனால வீட்டுக்கு உபயோகமான வீட்டு உபயோக பொருட்களை கொடுக்கிறாரு. இதையெல்லாம் தாண்டி நம்ம தொகுதியில தொடர்ந்து 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து மக்களை சந்திச்சு வருகிற ஜூன் மாசத்திலேயே நம்முடைய விராலிமலை பகுதிக்கு அரசு கலை அறிவியல் கல்லூரி
அறிவிக்கப்படும் என்கிற மகத்தான அறிவிப்பை புதுக்கோட்டையில் அறிவித்திருக்கிறார்கள். இவ்வளவு திட்டங்களை செய்திருக்கிற தங்க தளபதி அவர்கள் இன்னும் மீண்டும் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதியாக இருக்கிற இந்த சூழலில் ஆளுங்கட்சியாக திமுகவும் ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளராக இங்கே களம் காணுகிற அண்ணன் வழக்கறிஞர் கே செல்லபாண்டியன் அவர்களும் வெற்றி பெற வேண்டும். அதற்கு இவ்வளவு திட்டங்களினுடைய பயனாளர்களாக நாம் ஒவ்வொருவரும் தலைவர் தளபதி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டியது நம்முடைய பெருமையும் கடமையும் என்பதை மறவாதீர்கள் தாய்மார்களே. உங்கள் ஒவ்வொருவரையும் நம்பி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் வழக்கறிஞர் கே செல்லபாண்டியன் அவர்களை விராலிமலை சட்டப்பேரவை தொகுதியிலே போட்டியிட வைத்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் இரண்டாவது இடத்தில் இருக்கிற அந்த வாக்குச்சாவடிக்குள் சென்றவுடன் அந்த வாக்கு பெட்டியிலே இரண்டாவது சின்னமாக இருக்கிற உதயசூரியன் சின்னத்துல நீங்க ஓட்டு போடணும். ஓட்டு போடுற அன்னைக்கு இரண்டாவது சின்னமாக இருக்கிற உதயசூரியன் ஓட்டு எண்ணிக்கை நாளான மே 4ஆம் தேதி முதலிடத்திற்கு வர வேண்டும். அதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் ஒத்துழைப்பை தர வேண்டும். வாக்களிப்பீர் உதயசூரியன். நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் வழக்கறிஞர் கே செல்லபாண்டியன். தமிழ்நாட்டினுடைய சாதனைகள் தொடர்ந்து நடந்திட, தாய்மார்கள் மனம் குளிர்ந்திட வாக்களிப்பீர் உதயசூரியன். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம்.